வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கலை ஆடியோஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பழைய செட்டு பார்த்தோம்னா ரீவொர்க்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது இப்போ பார்த்தோம்னா அதுவும் இது என்னுடைய தம்பி செட்டு தான். இது அவர் பார்த்தோன்னா கொடுத்து ரொம்ப நாளாச்சு. நம்மளே அவர் கொண்டு கொடுத்து ஏன்னு பார்த்தோம்னா கொண்டு இவ்வளோ நாள் கொடுத்துட்டு கம்முனே இருந்தார். இப்போ தான் பார்த்தோம்னா இது நமக்கு கொடுத்து ரெடி பண்ண சொன்னார். அதனால் அப்போ இதை நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் நண்பர்களே, இதை பார்த்தோம்னா நம்ம அவருக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். 7 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சு கொண்டு கொடுத்து. இப்போ இதை அது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ரெடி பண்ணவே இல்லை. அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்தோம்னா நம்ம வீடியோ போடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் இல்லாத காரணத்தினால நம்மளால் வீடியோ போட முடியல. நண்பர்களே பாருங்கள், இப்போ இந்த செட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இன்ஸ்டாகிராமில் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தேன். பாருங்கள், இது ஒன்றும் ஒர்க்கு ஃபினிஷ் ஆகலை. நம்ம இப்போ இந்த ஒர்க்கை நம்ம அர்ஜென்ட்டாக நம்ம சொன்னதுனால இந்த ஒர்க்கை நம்ம எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் வியூ தான் நம்மளே. பாருங்கள், இதை ஒரு கேசட் பிளேயர் செட்டு நம்மளே. இது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். இப்போ பார்த்தோம்னா இந்த செட்டு பார்த்தோம்னா இப்போ நம்ம யூஎஸ்பி நம்ம இது பார்த்திங்கன்னா எம்எம்சியில் இருந்தது நம்மளே. இப்போ நம்ம இதே ஸ்லிமில் நம்ம கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்லிமில் மாற்றிட்டோம். இப்போ பார்த்தோம்னா ஸ்லிமில் மாற்றிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம் நம்மளே. பாருங்கள், இப்போ பார்த்தோன்னா இது பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று, இங்கே எல்இடி ஒன்று கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஸ்லிமில் யூஎஸ்பி போர்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஐப்ளோடு தான், நம்ம சாம்கானில் ஒயிட் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா பழைய விவி மீட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கண்ட்ரோல் தான் ரெண்டுமே. நம்ம லெஃப்ட்டு ரைட்டுங்காக கொடுத்துருக்கோம். அவர் இங்கே பார்த்தோம்னா ட்ரிபிள் கண்ட்ரோல். இது பார்த்திங்கன்னா பேஸ் கண்ட்ரோல். இது பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கண்ட்ரோல். இது பேஸு. இது பார்த்தீங்கன்னா ஆக்ஸா யூஎஸ்பியான்னு செலக்ட் பண்ணுற சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கோம். இது பழைய செட்டில் வர ஐஃபை சுவிட்ச் அப்படியே கொடுத்துருக்கோம். இவ்வளோ தான் நம்ம ஃப்ரண்ட் வியூவு. இது பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் இப்படி தான் எனக்கு இருக்குது. பாருங்கள், நம்ம இன்டீரியரில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இன்டீரியர் வியூவில் பாருங்கள், இதை பார்த்தோம்னா நம்ம இப்படி தான் இருக்குது நம்மளே. நம்ம ஒரு 7 இயர் முன்னாடி பார்த்தோம்னா நம்ம இப்படி தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள் நீங்களே. இப்போ அந்த செட்டு நம்ம பார்த்திங்கன்னா இதில் ஒரு மழை பெஞ்சி இடி இடித்ததுனால இதில் பார்த்தோம்னா நமக்கு ஐசி கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. போர்டில் சில கெப்பாசிட்டிலாம் வீக் ஆகிடுச்சு. இதெல்லாம் மாற்றிருக்கோம். அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மரு பார்த்திங்கன்னா போயிடுச்சு நம்மளே. டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம பார்த்தோம்னா நம்ம கிட்ட ஒரு இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்து நம்ம போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா கூலிங் ஃபேனு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ஹோல்ஸ் போட்டு நம்ம வேறு ஒரு இதுக்காக நம்ம ரெடி பண்ணோம். அப்போ இது அவர் இது எனக்கு இப்படியே ரெடி பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் நான் அவருக்கு இப்படியே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தோம்னா நம்ம ஐசி மாற்றிருக்கோம். இதில் சின்ன சின்ன வேலையை பார்த்துருக்கோம். இதில் டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றிருக்கோம். இவ்வளோ தான் நம்ம வேலை. பாருங்கள், அப்புறம் ஒரு கூலிங் ஃபேன் ஒன்று மாற்றிருக்கோம். வேறு ஃபேன் இருந்தது, அந்த ஃபேனை எடுத்துகிட்டு நம்ம அந்த ஃபேனை வச்சுருக்கோம். இன்டீரியர் இது தான் நம்ம வேலை. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இப்படி தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். பாருங்கள், இப்போ பார்த்தோம்னா காப்பிரைட் கிளைம் நம்மளே நம்ம தமிழ் சாங்ஸ் போட்டால். அதனால் நம்ம தமிழ் சாங்ஸ் போட்டால் காப்பிரைட் கிளைம் நம்மளே. பாருங்கள், இப்போ பார்த்தோம்னா நம்ம ஒரு ஆடியோ டெஸ்டிங் பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்தோம்னா நம்ம இப்போ ஐசியை மாற்றி நம்ம ரொம்ப நல்லா பக்காவாக ரெடி பண்ணி வச்சு நம்மளே. பாருங்கள், பழைய செட்டு தான், ஓல்டு செட்டு. இது ரொம்ப நல்லா கிளாரிட்டியாக பக்காவாக இருக்குது நம்மளே. நம்ம இப்போ யூஎஸ்பி போர்டு ஒன்று மாற்றிருக்கோம். அவ்வளோதான் இதில். ஏன்னா இதில் எம்எம்சியில் இருந்தது, நம்ம அதில் ஸ்லிம்லாம் மாற்றி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் நான் அப்லோட் பண்ணி வர நம்பர்களே. பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், கால் பண்ணுங்கள். நம்ம சிறந்த முறையில் பண்ணிக்கலாம். நன்றி நண்பர்களே, நம்ம அடுத்த பதிவில் சந்திப்பு.